இப்போ நம்ம 1.2ல் 2வது சம்ம நம்ம செய்வோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கொடுத்துருக்காங்களா? ஏ கொடுத்துட்டு ஆர் என்ற உறவு ஏயின் மீது ஒரு எண்ணின் வர்க்கம், அதாவது ஸ்கொயர் நம்பர்ஸ். வரையறுக்கப்பட்ட ஆரை ஏ இன்ட்டு ஏ உட்கணமாக எழுதுகிறோம். ஏ இன்ட்டு ஏ எழுதணும். மேலும் ஆறுக்கான மதிப்பகத்தை வீச்சகத்தை எழுதணும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, டொமைன் ரேஞ்ச் கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுப்பாங்க அப்படின்ட்டு. டொமைன் ரேஞ்சு தான் இப்போ கண்டுபிடிக்கணும் கடைசியில். டொமைன் ரேஞ்சுன்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நம்ம இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே போகிறது ஃபஸ்ட்டு எழுதுறது, செகண்ட் எழுதுறது, அவ்வளோதான் மேட்ரு. இப்போ இந்த 2வது சம்ம நம்ம எழுதிடுவோம். ஏல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதுவோம். 1 2 3 4 அப்படியே டாட்டாக வச்சு கடைசியில் என்ன கொடுத்துருக்காங்க? 45. ஓகேவா? இங்கே ஏயின் மீது ஒரு வர்க்கம் எண்ணின் வர்க்கம்னு கொடுத்துருக்காங்களா? அப்படின்னா ஏ ஸ்கொயர் நம்பர்ஸ். அப்புறம் இன்னொரு ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் நம்பர்ஸாக வரும். 1 ஸ்கொயர் என்ன? 1. 2ஓட ஸ்கொயர் நம்பரு 4. 3ஓட ஸ்கொயர் நம்பரு 3 9. 4ஓட ஸ்கொயர் நம்பரு 16. அப்படியே போகும். இப்போ 45 × 45 என்ன? அது 2025 வரைக்கும் போயிடும். அது மல்டிபிள் நம்பர். நம்ம அவ்வளோ தூரத்துக்கு நம்ம போக வேண்டியதில்லை. இப்போ எதுக்கு இது ஸ்கொயர் நம்பரை நம்ம எழுதியிருக்கோன்னா, அதில் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்காண்டி ஏ இன்ட்டு ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஏ இன்ட்டு ஸ்கொயர் நம்பரோட இன்ட்டு பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால நம்ம இந்த ஸ்கொயர் நம்பரையும் நம்ம எழுதணும். இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அப்போது நம்ம இன்ட்டு எப்படி எழுதுவோம்? அந்த 1க்கும் இதில் இருக்க 1க்கு எழுதுவோமா? அடுத்து அதில் இருக்க 1க்கும் 4க்கும், சாரி 1க்கும் 4க்கும், அடுத்து 1க்கும் 9க்கும் இப்படி வருமா? அடுத்து அதே மாதிரி 2க்கும் 1க்கும் ஆரம்பிக்கும். இது அப்படியே போயிடும். ஓகேவா? 1லேருந்து 9லேருந்து கடைசி வச்சுக்கு 2025 வரைக்கும் எழுதணும். ஓகேவா? அடுத்து 2ல் ஆரம்பிக்கணும். 2 1, அடுத்து 2 4, இப்படியே போய் 2025 வரைக்கும் வரும். ஓகேவா? இது இன்ஃபினிட்டியாக போயிட்டுருக்கும். ஓகேவா? இப்படி டாட்டாக வச்சு விட்ருங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஏ இன்ட்டு ஏன்றது இவ்வளோதான் மேட்ரு. அடுத்து என்ன கண்டுபிடிக்க சொல்லுவாங்க? டொமைன் ரேஞ்சு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? டொமைன் எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு ஆர் எழுதிடணும். ஆர் ஈக்குவல் டு ஆருக்குள்ளே வர்றது தான் டொமைன் ரேஞ்சுன்னு நம்ம எழுதணும். இப்போ இதில் இருக்க ஃபஸ்ட்டு நம்பர் 1, இன்னொரு ஏல இருக்கிறது ஃபஸ்ட் நம்பர் 1. ஓகேவா? அடுத்து 2 4, அடுத்து 3 9, அடுத்து 4. ஃபஸ்ட்டு அவங்க ஏல கொடுத்துருக்க நம்பர் அதோட ஸ்கொயர் நம்பர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை குழப்பிக்க வேண்டியதில்லை. 3 9 4 16. இதுக்குள்ள டாட்டில் இருக்க ஒரு 5 நம்பர் வரைக்கும் நம்ம எழுதிக்குவோம். 5 25 அதோட ஸ்கொயர். அவ்வளோதான் மேட்ரு. இப்போ டொமைன் ஈக்குவல் டு அது ஃபஸ்ட்டு இருக்க நம்பர் 1 2 3 4 5 வரைக்கும் எழுதிக்கிங்க. அவ்வளோதான். ரேஞ்ச் பின்னாடி இருக்குது 1 4 9 16 25. அவ்வளோ மேட்ரு. ஓகேவா? புரிஞ்சுல? கொஞ்சம் தான் யோசிக்கணும், மற்றபடி ஒரு மேட்ரும் கிடையாது. அதையே அப்படி ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணுறது ஏ இன்ட்டு ஏன்னு பக்கத்தில் எழுதிக்கிறோம். அவ்வளோதான். அதே ஆறாக போட்டு அந்த ஏ ஃபஸ்ட் எழுதிட்டு ஸ்கொயர் நம்பர் பக்கத்தில் எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு இருக்க நம்பர் டொமைன் எழுதிட்டு செகண்ட் இருக்க நம்பர் ரேஞ்சுன்னு எழுதுகிறோம். அவ்வளோதான். வேறு ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? ஒன்றும் இல்லை. இவ்வளோ தான் மேட்ரு. அதை எடுத்து ஸ்கொயர் நம்பர் நீங்கள் இதில் மல்டிப்ளை மட்டும் உங்களுக்கு தெரியணும். ஸ்கொயர் நம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1 1 1 2, 1 × 1 2, 2னா 2 இன்னொரு 2ஆல் பெருக்கணும் 4, 3னா 3 இன்னொரு 3ஆல் பெருக்கணும் 9, 4னா இன்னொரு 4ஓட பெருக்கணும் 16. அவ்வளோதான் இந்த ஏ. இப்படிதான் அது ஏ இன்ட்டு ஏ. நம்ம ஃபஸ்ட்டு சம்மெல்லாம் பண்ணுவோம்ல, ஒவ்வொன்றா எடுத்து எழுதுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இந்த மெத்தடு. இது ஃபுல்ஃபில் ஆகாது. நிறையா இன்ஃபினிட்டிவாக போய்கிட்டே இருக்கும். 2020 45ஆல் 45 பெருக்கிற வரைக்கும் இது வரும். 45 2025 அது வரைக்கும். அவ்வளோ தூரம் நம்ம எழுதணும்னு தேவை கிடையாது. அப்போது ஆரை நம்ம எழுதிட்டு அடுத்து ஃபஸ்ட்டு இருக்கிற டொமைன் அடுத்து இருக்கிற ரேஞ்சையும் எழுதிடணும். அவ்வளோதான் முடிஞ்சிடும். சிம்பிளாக முடிஞ்சிடும். கொஞ்சம் யோசிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒரு மேட்டர் இல்லை. அடுத்து சம் போயிடலாமா?